ரவிசங்கர் சார், நீங்களே சொல்லுங்கள் இந்த தலைப்பு எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய பார்வையில்? நான் கொடுத்த இன்ட்ரோவை கேள்வியாக எடுத்துக்கிடுங்க சார். ஓவராலாக நீங்கள் சொன்ன ஒரு சிலது வந்து ரொம்ப ஹை லெவல், மேக்ரோ லெவல் அப்படிம்பாங்க. ஹை லெவலில் பார்க்கும்பொழுது, அதாவது இந்த நாட்டிலேருந்து போயிருக்காங்க, இந்தியாவில் மட்டும் இல்லை, அந்த மாதிரி எல் சால்வேடார், மெக்சிகோ, 3வது இடத்துல இந்தியா, ஸோ மெனி கண்ட்ரீஸ்லேருந்து. ஏன்னா அமெரிக்கா அப்படிங்கிறச்ச, அமெரிக்கா தான் உலகத்திலே ஒரு அங்கே போயாச்சு அப்படின்னாலே பிழைத்து விடலாம், ஏதாவது ஒரு வேலை செய்யலாம், நாட்டுக்கு நம்ம ஃபேமிலிக்கு நிறையா சம்பாதிக்கலாம் அப்படி இப்படின்னு சிலது வந்து கண்ணோட்டத்தை பார்க்கும்பொழுது சிலது. ஏன்னா நான் வந்து அமெரிக்காவில் தான் இருந்திருக்கேன், அதனால இருந்ததுனால இது வந்து எல்லாருக்குமே அது வந்து பெரிய ஒரு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் போயிட்டீங்கன்னா மேலே வந்துடுவீங்க, இல்லை அப்படி இல்லை. அதனால் இது சும்மா ஒரு இதுக்கு சொல்கிறேன். அதான் நிறைய படிச்சிருக்கணும், நல்ல ஒரு வேலை வாய்ப்பு உண்டு. அதை தவிர அமெரிக்காலேயே என்ன பண்ணுறாங்க, ஒயிட் காலர் ஜாப்ஸுக்கு நல்லா படித்தவங்க, பெரிய பெரிய ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், கிராஜுவேஷன், டாக்டர்ஸ், இவங்க ஒயிட் காலர்ஸ். ப்ளூ காலர்ஸ்ன்னு இருக்குது. அந்த ப்ளூ காலர் கூட அவங்க என்ன ஒரு வருஷத்துக்கு 3,70,000 விசாவை என்னமோ கொடுக்குறாங்க. ஏசி மெக்கானிக், பிளம்பர்ஸ், எலக்ட்ரிஷியன், அது இதுன்னு இல்லை. முக்கால்வாசி அந்த சவுத் அமெரிக்கன் இதே கண்ட்ரிஸ், ஈவன் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் போகிறாங்க, விசா வாங்கிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி போகும்பொழுது நிறைய பேர் விசாவே இல்லாமல், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 2-3 இன்சிடென்ட் சொன்னீங்க. அதாவது பஞ்சாப்லேருந்து 45 லட்சம் செலவு பண்ணிட்டு போகிறாரு. அவங்க அப்பா வழி இவர் அங்கிள் இருக்கார், அவர் கூப்பிடுறாரு, அவர் ஏஜென்ட்டுக்கு பணத்தை கொடுத்து அழைச்சிட்டு வராங்க. இவங்க அழைச்சிட்டு ஒரு ப்ராப்பர் சேனலில் போகலை, விசாலாம் இல்லை, டாங்கி ரூட் அப்படிம்பாங்க. அந்த டாங்கி ரூட் அப்படி போயிட்டு சுற்றி வளைச்சி, அந்த ரூட் பேர் டாங்கி ரூட், சோகால் டாங்கி ரூட். ஆமாம். ஜனவரி 27 போகிறார், ஜனவரி 27 லேண்டட், இதோ பிப்ரவரி 11ஆம் தேதி அனுப்பிச்சாச்சு. அவர் எவ்வளோ பெரிய துயரம் பாருங்க. 45 லட்சம். இதில் வந்து இவங்க 1 ஏக்கர் நிலத்தை விற்றுருக்காங்க, அதுக்கான அவருடைய சிஸ்டருடைய நகை விற்றிருக்காரு. ஸோ இது எல்லாமே அமெரிக்காவில் போய்விட்டால் நமக்கு பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க. சரி, அங்கே போனதுக்கப்புறம், அதாவது எந்த ஒரு கண்ட்ரியே எடுத்துங்க, இப்போ நம்ம இந்தியாவிலே நம்ம சொல்லிட்டு இருக்கோம், இல்லீகல் இமிகிரன்ட் பங்களாதேஷ்ல வந்திருக்காங்க, ரோஹிங்கியா வந்திருக்காங்க, தவறு இல்லை. ஏன்னா ஒரு 5 கோடி பேர் 3 கோடி பேர் வராங்க அப்படின்னா இல்லீகலா நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கவங்களுடைய வாழ்வாதாரம் அடிபடுறது. இப்போ ரவிசங்கர்ட்ட கேட்குறது, லெட் மீ நோ சம்திங் அண்ட் ஆஸ்கிங் யூ. ஸோ கைண்ட்லி டிஃபர் இன் பிட்வீன் அசைலம் சீக்கர்ஸ் அண்ட் இன்ஃபில்ட்ரேட். கண்டிப்பாக நான் ஓகே, கண்டிப்பாக சொல்லுங்க. டெஃபினெட்லி நான் அசைலம் சீக்கரை இந்த இதில் கொண்டு வரவில்லை. சரி, அசைலம் சீக்கர் பார்த்தா ஸ்ரீலங்கா எவ்வளோ பேர் இருக்காங்க உள்ள? இருக்காங்க, 40 வருஷமா இருக்காங்க. அதை நான் உள்ளே நான் சொல்லுவது ஊடுருவல்காரர்கள் அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி அமெரிக்காவில் இருக்கும் பொழுது, அமெரிக்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஓவராலாக இந்தியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5.4 மில்லியன் இந்தியன்ஸ், 54-55 லட்சம் இந்தியன்ஸ் அங்கே இருக்காங்க, ப்ராப்பர் டாக்குமெண்டோடு இருக்காங்க. அதில் ஒரு 7,25,000 பேர் இவங்க அமெரிக்கா கொடுத்த கணக்கு பிரகாரம் 7,25,000 பேர் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இல்லை. அவங்கள தான் இவங்க டிபோர்ட் பண்ண போறேன்னு இவர் சொல்றார். இவர் சொன்ன இது புதுசாக இருக்கு இல்லை சார். எவ்ரி இயர் ஈவன் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரீவியஸ் இயர் 2012-15 எவ்ரி இயர் நடக்கும். இவர் என்ன பண்ணுறார், ட்ரம்ப் வந்தோடனே சார் சிலதெல்லாம் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி பர்சனாலிட்டி. ஒருத்தர் சத்தம் போடாமல் காரியத்தை முடிப்பாங்க, ஒருத்தர் டாம்னு அடித்து நான் பண்ண போகிறேன் பார், இது பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன்னு. சரி, இப்போ கம்மிங் பேக் டு தி சப்ஜெக்ட், நீங்கள் இல்ல அதான் நீங்க அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் முதல் கட்ட கருத்தா வந்துடுறீங்க. கை விலங்கிட்டு சொன்னீங்களா, அதை பேசினீங்க. அதை இப்போ வந்து கை விலங்கிட்டுங்கிறதா கேள்வி. ஆமா, அதை நான் கொண்டு வந்தேன். இந்த கை விலங்கிட்டு கால் விலங்கிட்டு வந்திருக்கிறது இது சரியா இல்லைங்க? அது ஓவராலாக பார்க்கும்பொழுது எனக்கு சரியா படலை. இவங்களாம் ஒரு ஆர்டன்ட் கிரிமினல்ஸ் கிடையாது. நான் அதை தான் சொன்னேன், கிரிமினல். இவங்க வந்து பயங்கரவாதிகள் கிடையாது, டெரர் கிடையாது. அதனால கை விலங்கிட்டு கால் விலங்கிட்டு அழைத்து வர வேண்டாம். நீங்கள் எல்லா கண்ட்ரிக்கும் இப்படி தான் அழைச்சிட்டு போகிறீங்களா? அது நீங்கள் சொல்லுங்கள். இதான் உங்கள் யூஎஸ் பாலிசியா தெரியாது. ஆனால் இந்தியன் கவர்மெண்ட்டும் கன்சர்ன் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஆனால் நேற்று வந்திருக்காங்களே இங்கே
அதில் ஒருத்தர் சொல்ல ஒரு யங்ஸ்டர் 20 வயசு, அவர் என்ன சொல்றார், சார் கை விலங்கிட்டு கால் விலங்கிட்டு அழைச்சிட்டு வந்தாங்க சார், ஆனால் எனக்கு தெரியறது சார் எதனால எங்களை கை விலங்கிட்டு இருக்காங்கன்னா யாருமே ப்ராப்பர் மென்டல் இதில் இல்லை. அப்படி கதறி இருக்கும், அவன் அப்படி ஒரு கதறல் சத்தம், எங்க வாழ்க்கையே போய்விட்டதுன்னு. ஸோ என்ன ஒரு பயம் அப்படின்னா, கைவிட்டு கால் விலங்கு போடலைனால் டிப்ரெஷன் மோட்ல இருக்காங்க. இவங்க யாரையாவது ஏதாவது பண்ணிவிட்டால் என்ன பண்றது அப்படின்னு. இதை நீங்க சொல்றது நான் சொல்ல இல்ல அவர் சொல்றாரு, அவர் சொல்லலாம். ஒருவேளை இந்த மாதிரி ஒரு இல்ட்ரிட்டான நடவடிக்கை, எல்லாரும் டிப்ரெஷனா இல்ல, எல்லாரும் தற்கொலை செய்யற மனம் இல்ல, எல்லாரும் இல்ல. ஆனால் இப்ப நாம ஒரு இந்தியனா ஒரு இல்ட்ரிட்டா நினைக்கலையா, ஒரு ஒரு மோசமான ஒரு சார், உலகத்துல பெரிய ஜனநாயக நாடு, சர்வாதிகாரத்துக்கு எதுக்குறாங்க. இன்னைக்கு மக்களை படுகொலை செய்கின்ற ஒரு அரசாங்கத்திற்கு 2000 பவுண்டை கொடுத்து கொண்டு நீதியை பேசக்கூடிய அமெரிக்கா சாதாரண இந்தியர்கள் அநீதியான மக்கள் அல்ல, பயங்கரவாதத்துக்கு எப்போதும் துணை போகக்கூடியவர்கள் அல்ல. நல்லா தெரியும் அமெரிக்காவுக்கு. கண்டிப்பா இல்ல, நான் முன்னாடியே சொல்லிட்டேன் சார். என்னுடைய கன்சர்ன் பாத்தீங்கன்னா, எஸ் மனசு கஷ்டமா இருக்கு, தவறுதான், கண்டிக்கிறேன். ஆனால் என்ன ரீசன் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இன்னொரு கேள்வியை நான் வச்சேன், அமெரிக்கா இந்தியாவை மட்டும்தானா இல்லை எல்லா கண்ட்ரிக்கும் இப்படி தான் பண்றாங்களா? அமெரிக்கன்ஸுடைய பாலிசி டிபோர்ட்டிங் தி இல்லீகல் இமிகிரண்ட், அவங்க பாலிசி என்ன அதை அவங்க சொல்லணும்னு சொல்லிருக்கேன். இருந்தாலும் இப்போ 2012 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு இந்தியன் டிப்ளமேட், ஒரு லேடி, ஐ ஃபர்காட் தி நேம், அவளை வந்து ஸ்கூலில் அந்த அவளுடைய பொண்ணை விடுறதுக்கு போயிருக்காங்க அந்த இந்தியன் டிப்ளமேட். அந்த இந்தியன் டிப்ளமேட்டை அரெஸ்ட் பண்ணி இவங்க அழைச்சிட்டு போனாங்க ஸ்கூலில், இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி டாட்டர் அழைச்சிட்டு போனாங்க. அப்புறம் இந்தியா இவங்க அப்ஜெக்ட் பண்ணி இது பண்ணி ப்ரொட்டஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்தியாவுக்கே வந்தாச்சு அந்த டிப்ளமேட். இதெல்லாம் அமெரிக்காவில் நடக்கிறது சார். இதெல்லாம் கரெக்டாக இல்லை, கரெக்டு இல்லை, நானும் ஒத்துக்கிறேன். இதை வந்து முன்னாடியே சொல்லிட்டேன், திரும்பி சொல்ல விரும்பல. ஆர்டன்ட் கிரிமினல்ஸ் கிடையாது, கை விலங்கிட்டு. பட் என்ன பண்ணலாம், உங்களுடைய பொறுப்பு, யாரும் வந்து ஏதாவது பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத இட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி யூஎஸ் கவர்மெண்ட். ஒரு சர்ச்சைக்குலர் ஒரே ஒரு நபர் வந்து ஹிஸ் மேட் ஸ்டேட்மெண்ட் நீங்க சொன்ன மாதிரி சொல்லியிருக்காருன்னு எடுத்துக்கிடலாம். ஆனாலும் அது சரியாக நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரே ஒரு பாயிண்ட் ஐ வாண்டட், அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி இவர் ஜஸ்டிஃபை பண்ணலை. என்னன்னா இப்போ சிங்கப்பூர் போனீங்கன்னு வச்சுங்க, சிங்கப்பூரில் இந்த மாதிரி இல்லீகல் இமிகிரண்ட் அப்படி கண்டுபிடிச்சா பிஃபோர் டிபோர்ட்டிங் 6 மாதம் ஜெயிலில் போட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 கசையடி கொடுத்து அனுப்புகிறாங்க. தென் தட் இஸ் இல் ட்ரீட்மெண்ட். தென் மலேசியாவில் 6 மாதம் ஜெயில், 10,000 ரிங்கிட் ஃபைன். தென் அவங்களுக்கு இது உண்டு. ஒவ்வொரு கண்ட்ரியிலும் இந்த மாதிரி இருக்கு. We can object. We can strongly object. We can strongly object. But எல்லா கண்ட்ரியிலும் இந்த மாதிரி இருக்கு. இது வந்து இன்ஹியூமன் ஆக்டிவிட்டி எல்லாருக்கும் தெரியுது. இன் ஸ்பைட் ஆஃப் தட், எந்த கண்ட்ரி அஃபெக்டட் கண்ட்ரியோ, நம்ம இதில் இப்போ இந்தியா அஃபெக்டட் கண்ட்ரி, ஒரு அப்ஜெக்ட் பண்ணலாம், அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியவில்லை. இதுதான் ஃபேக்ட். ஐயா சொல்றது இப்போ சிங்கப்பூர் அதெல்லாம் சென்டென்சிங். சில ஊர்ல வந்து நடு ரோட்ல வச்சு தலைய வெட்டுறாங்க, அது தண்டனை அவங்க சட்ட பிரகாரம். இது இல் ட்ரீட்மெண்ட், அசிங்கப்படுத்தி அப்படின்றது தான் இது. இப்ப நீங்க கூட ஒரு குற்றவாளி நம்ம அவரை நிர்வாணப்படுத்தி அனுப்ப முடியுமா, கேவலப்படுத்தி அனுப்ப முடியுமா? தண்டனை கொடுக்கலாம். நீங்க வந்து சிறையில போடலாம், நீங்க சிறையில போடலாம், கன்விக்ஷன் கொடுக்கலாம். இப்ப இலங்கை நம்ம தமிழர்கள் என்ன பண்றாங்க, நீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்க, கைவிலங்கு வெளியே வரைக்கும் உள்ள எடுத்துட்டு வருமா கைவிலங்கு போடக்கூடாது சொல்றாங்க. அசிங்கப்படுத்துறத சொல்றேன் நான். கரெக்ட், அசிங்கப்படுத்துறது. இப்போ உங்களுக்கு வந்து கைவிலங்கு போடுறதா தண்டனை அமெரிக்கால? இல்லீகல் மைக்ரன்ட்ஸ் கைவிலங்கு போடுறதா தண்டனை? இது வந்து விமான பாதுகாப்பு, அமெரிக்கர்களுடைய பாதுகாப்பு, அது அப்படிதான் இருக்கும். இப்போ நம்ம ரவிசங்கர்ட்ட கேட்டு வரேன். இப்போ அமித் மாலவியா தன் எக்ஸ்தல பதிவுல என்ன சொல்றாருன்னா, இந்த $21 மில்லியன் நிதியுதவி இது வெளிநாட்டு தலையீடு, இதனால் லாபம் அடைவது யாருன்னு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கேள்வி கேட்குது? ஆரம்பத்துல கேட்டிருக்கணும், 14ல கேட்டிருக்கணும், 15ல கேட்டிருக்கணுமே. ஒரு நிமிஷம் இருங்க சார். அப்ப இன்டெலிஜென்ஸ் என்ன செய்யுது சார்? இன்டெலிஜென்ஸ் என்ன சார் பண்ணுது? இது வந்து நான் சொல்றேன் சரியா ரங்கராஜன் இல்ல இருக்கட்டும். இத வந்து ஒரு இஷ்யூ நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன்,
எவ்ரி இயர் பட்ஜெட் அலோகேஷன்ல பண்றாங்க. இந்த தடவை இந்த பட்ஜெட் அலோகேஷன் பண்ணதுல $483 மில்லியன் இவங்க இது கேன்சல் பண்றாங்க. அந்த $480 மில்லியன் எந்தெந்த கண்ட்ரிக்கு எவ்வளவுன்னு இப்ப நீங்க சொன்னீங்க. $29 மில்லியன் பங்களாதேஷ், இன்னொரு $28 மில்லியன் நேபாள், கம்போடியா, மொசாம்பிக் எல்லாம் இது வந்து த்ரூ என்ஜிஓ, டிஃபரண்ட் என்ஜிஓ மூலம் வருது. அங்க என்ஜிஓ மூலம் வரும்பொழுது எக்ஸாக்ட்லி எந்த என்ஜிஓ மூலம் டிஃபரண்ட் கண்ட்ரீஸ்க்கு வருதுனால் ஏசியன் நெட்வொர்க் ஃபார் ஃப்ரீ எலெக்ஷன் அப்படின்னு பேங்காக்ல ஒரு என்ஜிஓ வருது. அந்த என்ஜிஓ மூலம் தான் எல்லாருக்கும் சவுத் இந்தியா, பங்களா எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. எனக்கு என்ன சாக்குண்டா, வேற ஒண்ணும் இல்ல, யாருக்கு தலையிடுதுன்னு அமித் மாலவியா கருத்து தெரிவிக்கிற 10 வருஷம் என்ன பண்ணீங்கன்னு கேக்குறேன். அப்ப நான் 10 வருஷமா சொல்றீங்க. எந்த ஒரு இஷ்யூ எடுத்தாலும் அப்ப முன்னாடி நடந்ததா ஒத்துக்கிறீங்களா? சொல்லுங்க. கேள்வி கேட்டதுக்கு இந்த தப்பு ஏன் நடக்குதுன்னா 20 வருஷம் முன்னாடி அதே தப்பு நடந்திருக்கு. இந்த குறைஷி நான் அதே தப்பு செய்யறதுக்கு நான் வந்திருக்கேன். நான் ஆட்சிக்கு அதே தப்பு செய்யறதுக்கு நான் ஆட்சிக்கு வந்திருக்கேன். நாங்க அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டோம். அந்த 180 கோடி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன பிறகு இது இப்படி வரல அப்படி வரலன்னு சொல்றது பொருத்தமா இருக்குமா? ரெசிப்ரோக்கல்னாலே கேளுங்க, இங்க இருந்து ஜூலை மாசம் வரைக்கும், ஜூலை எண்ட் வரைக்கும் நம்ம வந்து நெகோஷியேட் பண்ணிக்க முடியும். அது ஒண்ணும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஒரு 25 போட்டா அவங்க 25 அவங்க 50 போடுறேன்னு சொல்லல. வெல்கம் பண்ணு சார். எங்களுடைய அமெரிக்காவுடைய டெசிஷனை வெல்கம் பண்ணி அறிக்கை விடுங்க. வந்து இந்திய மக்களை பாதிக்கிற இந்திய மக்களை பாதிக்கிற ட்ரேட் எக்கானமி பாதிக்க போது அமெரிக்கா நிக்கணும். நீ அமெரிக்கா ஆதரவாக இருக்கீங்க, புரிதல் ஆதரவாக இருக்கீங்க. அது என்னங்க அமெரிக்கா நாடு செய்யற பெரிய துரோகம் அது. எங்க இந்திய எக்கானமிக்கு நீங்க செய்யற துரோகம். சைனாக்கு எப்படி கையெழுத்து போட்டீங்க? மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ராகுல் காந்தி, சோனியா காந்தி சைனாக்கு பையனும் பொண்ணும் அமெரிக்கால இருக்கலாம். சைனாக்கு கையெழுத்து போட்டாங்க. அமெரிக்காக்கு ஜாலரா அடிக்கிறது வந்து அமெரிக்கா இவர் அமெரிக்கா ஜாலரா அடிக்கிறது. உங்க பசங்க கேட்டாங்க. உங்க வீட்ல இருக்காங்க கேட்டாங்க சொல்லுங்க. என் வீட்ல இருக்காங்க, எங்க அமெரிக்கால இருக்காங்க. that is none of your business. That is why you are defending America. என்னத்த பேசுறாரு? என்ன நாளை அவங்கள வெளிய அனுப்பிட்டா நீங்க ஏத்துப்பீங்க? வெளிய அனுப்புவாங்க. அது கிடையாது சார். நீங்க எவ்வளவு தருவாங்க தெரியுமா? H1B விசா என்ன ஆக போகுது? 7,25,000 H1B விசால இந்தியன் கமிட்டி இந்தியன் கமிட்டி முன்னால பெரிய சவால் இருக்கு. இந்தியால 7 ஒரு இந்தியன் கமிட்டி சவால் இருக்கு. அது அட்ரஸ் பண்ணி மிஸ்டர் ரங்கராஜ் அது அட்ரஸ் பண்ணி அது எந்த அஷூரன்ஸ் ரெண்டு பேரும் பேசினா கேட்காது. ட்ரம்ப் அதுக்கு என்ன அஷூரன்ஸ் கொடுத்தாரு? every year அமெரிக்கா கொடியோட வாங்க சார். இந்திய கொடி விட்டுருங்க சார். அமெரிக்கா கொடிக்கு பின் பண்ணி வாங்க. நீங்க அமெரிக்கா கொடி போட்டுங்க வந்து உட்காருங்க. ஏன் நீங்க உட்கார்ந்துங்க? நான் இல்லையே சார், நான் இந்திய கொடி சார். நான் இந்தியன் சார். நான் இந்தியன் சார். அவர் யார் சார் அமெரிக்கா கொடி போடுறாரு? அதெல்ல சார். I will defend our economy. I will defend our trade. உங்க எகானமினா என்ன சொல்லுங்க? ஆமா. என்ன டிஃபெண்ட் நான் கிளாஸ் எடுக்கறேன். நீ வெளிய வாங்க, நான் கிளாஸ் எடுக்கறேன் உங்களுக்கு. சார் நான் வெளிய இருக்கேன். கிளாஸ் எடுக்கறேன். நீங்க சொல்லுங்க. வர That is not a subject issue. That is not a subject issue. இந்திய பொருளாதாரம் பாதிக்கப்படுற போது, இந்திய வியாபாரிகள் பாதிக்கப்படும் போது கொஞ்சமாவது அவங்க தவறுல அனுதாபம் இருக்கணும். என்னங்க அனுதாபம்? மாறாம அமெரிக்கா சார்பாக அனுதாபம் இருக்கு. பேசுங்க உள்ள அமெரிக்கா அனுதாபியா இருக்கீங்க. நான் என்ன பேசுங்க இருந்தாரா? அனுதாபி இல்ல. அமெரிக்கா சப்போர்ட்டர். தெரியுமா? I don't care. அமெரிக்கா ஜிந்தாபாத் சொல்லுங்க சார். என்ன இன்வால்வ்? நான் இந்தியா ஜிந்தாபாத் சொல்றேன். நீங்க அமெரிக்கா ஜிந்தாபாத் சொல்லுங்க. ஓகே.